வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகமே கண்டிடாத தேர்தல் முடிவுகள், அரசியலில் பெரும் பரபரப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க வில்லைகளும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளும் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் களமானது வாக்கு எண்ணிக்கை மிகவும் விறுவிறுப்பான முறையில் சிறப்பாக கொஞ்சம் நடந்து கொண்டிருப்பதாக ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கப்படுகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஸ்டேஜிங்களும் பார்த்திங்கன்னா வந்து கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? ஏன்னா இப்போதே தெரிஞ்சிருக்கும் யார் வெற்றி பெற போகிறார்கள், யார் என்ன மாதிரியான சூழலில் இருக்காங்க, யார் என்ன மாதிரியான இடத்துல இருக்காங்க, முதலிடமா, இரண்டாவது இடமா, மூன்றாவது இடமா, தொகுதி வாரியாகவும் சரி, காணொலி பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய தொகுதிகளிலும் சரி, ஸோ நிறைய விதமான தொகுதிகளிலும் சரி, தமிழகத்தில் பெரும்பாலான தொகுதிகளும் சரி, முக்கிய தொகுதிகளும் சரி, ஸ்டார் தொகுதிகள் அப்படி இப்படி எல்லா தொகுதிகளிலும் பெரும்பான்மையான கட்சி எது, அண்டு பார்த்திங்கன்னா இரண்டாம் பிடிக்கக்கூடிய கட்சி எது, முதலிடத்தில் அதிரடியாக வரக்கூடிய கட்சிகள் எதுன்றது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பார்க்கப்பட வேண்டிய சூழலில் பார்த்திங்கன்னா தற்பொழுது நேரங்களும் இருக்கிறது. மக்கள்களும் ஆவலமாக இருக்காங்க, ஏறக்குறைய உறுதி செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் கூட தற்பொழுது இந்த எண்ணிக்கையானது பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் கூட ட்விஸ்ட்டாக மாறும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே காத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த காத்து கொண்டிருப்பதில் யார் முதலமைச்சராக வரப்போகிறார்கள் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தமிழகமே இதுவரை கண்டிடாத அளவிற்கு இந்த ஒரு வாக்கு எண்ணிக்கையானது, தேர்தல் முடிவுகளானது எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஓகேங்களா? அதாவது சிங்கப்பூரில் இருக்கிறவங்க சரி, மலேசியாவில் இருக்கிறவங்க சரி, அதாவது பிற பார்த்திங்கன்னா மாநிலங்கள், பிற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட தமிழக அரசியல் பார்த்திங்கன்னா யார் முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பை கூட்டி கொடுத்துருக்குன்னா பார்த்துங்க. அந்த அளவிற்கு இந்த ஒரு தேர்தல் களமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் களமாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் பார்க்கப்பட வேண்டிய ஒரு சூழலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது 2026 தேர்தல் ஆனது மிகவும் முக்கியம் வாய்ந்த தேர்தலாகவும், இதனை பார்த்திங்கன்னா ஏற்கக்கூடிய இடத்தில் பார்த்திங்கன்னா தேர்தல் களம் அதிரடியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது யார் முதலமைச்சராக வரப்போகிறார்கள், இந்த ஒரு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய சூழலில் உங்களுக்கு தோன்றவங்க, வாக்கு எண்ணிக்கை ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் கூட விறுவிறுப்பாக போகுது, பரபரப்பாக போகுது, உங்களுக்கு தோணலை, காணொலி பார்க்குறீங்க, இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், அவங்க வந்தால் நல்லாயிருக்குன்றத. ஸோ யார் வரப்போகிறாங்க, யார் வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் நீங்கள் பார்த்திங்கன்னா கமெண்ட் மூலமாக நீங்கள் சொல்லுங்கள். மேலும் இந்த ஒரு தகவல் பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.